இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜோன்ஸியை தான் காமிக்கிறாங்க. அவள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கும்போது அப்போ அங்கே 2 நர்ஸுங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட வெயிட் 200 கிலோப்பா. இந்த பொண்ணு அங்கே நம்ம ஆஃபீஸர் பூஷனை தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா தெரியுமா? அவங்க பிரதரோட கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணி அவருக்கு ட்ரக்கு கொடுத்து அவர் கூட சேர்ந்து ஒன்றா இருந்தா. அது மூலமாக அவளுக்கு பேபியுமே கன்ஃபார்ம் ஆன வாசி. அவர் வேறு வழி இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டாருப்பா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இந்த பொண்ணு பாரு, அங்கே ஒரு சின்ன பையனை காப்பாற்ற உயிரை கொடுத்து போராடி இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு பேசினா. ஹீரோயின் எந்திரிக்கும் போதே அவங்க 2 பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின், நான் தான் ஜோன்சி, நான் 20th செஞ்சுரியை சேர்ந்தவ. ஆனால் இந்த நாவலில் ரீபான் ஆகி நான் வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன் நான் மாற்றி ஆகணுமேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. என்ன வந்துட்டு அங்கே அவன் கூட சேர்ந்து நைட் ஸ்பெண்ட் பண்ண வாசி வேறு வழி இல்லாமல் அவன் அவளை போய் மேரேஜ் பண்ணியிருந்திருக்கான். பட் கொஞ்ச நாளே அவளை விட்டு டைம் பாட்டு போயிட்டான். இவளுக்கு வந்து 4 குழந்தைங்க வயிற்றுல வளர்ந்துருக்கு. ஸோ இதனால் அவளுக்கு ஓவர் பசி எடுத்து எப்போ பார்த்தாலுமே சாப்பிட்டுட்டே இருந்திருக்கா. வயிறு வேற அது அளவுக்கு அதிகமாக பெருசாக இருக்கவுமே ஊர்க்காரவங்க எல்லாருமே இவ ஏதோ வந்து தப்பான முறையில் வந்து பண்ணிட்டு இங்கே வந்து போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அந்த பொண்ணுமே எப்படியோ கஷ்டப்பட்டு பேபியை பெற்றுட்டு அவள் பாட்டு அங்கே இறந்துமே போயிருந்திருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இவனை பார்த்தா அவன் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தான். அந்த ஷூன்ற பொண்ணை போய் மேரேஜ் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கான். இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், கண்டிப்பாக நான் வந்துட்டு இது எல்லாத்தையும் மாற்றணும் தான் இதுக்குள்ளே வந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தா அதுக்குள்ளேயுமே அவன் கூட சேர்ந்து நைட் ஸ்டாண்ட் நடந்து போயிருச்சு. ஸோ என்னால் இது எதுவும் பண்ண முடியல. பட் இந்த பேபியை பெற்றுக்காமல் இருக்கலாம் இல்லை அப்படின்றத சேர்த்து அவள் ஐடியா பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட அபார்ஷன் பண்ணுறதுக்காக போயிருக்கா. ஸோ டாக்டர்கிட்ட போய் அபார்ஷன் பண்ண போனால் அங்கே சிஸ்டம் வந்துட்டு அபார்ஷன் பண்ண விட மாட்டேன்னு சொல்லியிருக்கு. ஸோ இவளுக்கு வேறு வழி இல்லாமல் அவள் எப்படியோ வந்துட்டு இப்படியே கன்சீவ் ஆகி கஷ்டத்தில் இருக்கும்போது பேசாமல் சிட்டிக்கு போயிட்டோன்னா எப்படியாச்சும் நம்ம உயிரை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணியிருக்கா. பட் அதுவுமே வந்துட்டு நடக்கலை. அங்கே சிஸ்டம் கிராமத்தை விட்டு வெளியவே போக விட மாட்டேன்ருச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவள் கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது தான் அந்த ஊர் தலைவரோட பேரனை அங்கே அந்த மாடு குத்த வந்ததுமே இவ உடலை போய் காப்பாற்றி இவளுக்கு அங்கே தூக்கி எறிஞ்சு அடிபட்டதும் அந்த சிஸ்டம் வயிற்றுல இருக்க அந்த பேபியை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக இதில் நம்ம ஹீரோயின் அந்த 20th செஞ்சுரியில் இருக்கிற ஃபேஸ் உடம்பு எல்லாமே அவளுக்கு வந்திருக்கு. இப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்க மதர் இன்லா கோவம் ஆகிட்டு, நீ எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு தொல்லை தான் கொடுப்பியா, எதுக்காக அவனை போய் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி நீ போய் மாட்டிக்கிட்ட, ஓம் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்ற செட்டு கோவப்பட்டதுமே இல்லாவுமே, என்னப்பா நீ ரொம்ப வெயிட் லாஸ் பண்ண மாதிரி இருக்க அப்படின்ற செட்டு கேட்டா. அவள் கண்ணாடி எடுத்து வேகமாக பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இது என்னோட ஒரிஜினல் உடம்பு, ஒரிஜினல் ஃபேஸ். அப்போ சிஸ்டம் வந்துட்டு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. இஷ்டத்துக்கு அப்போ நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக அது தன்னோட பவர்ஸை இழந்துருச்சா. அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்துட்டு இந்த ஸ்டோரியை மாற்றலாமேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா இங்கே நம்ம பூஷனை காமிக்கிறாங்க. ஒர்க்கில் இருக்கும்போது அப்போ அங்கே ஷூ வந்து அந்த பொண்ணு உன்னை ஏமாற்றி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலாமே, மேரேஜ் வேறு பண்ணிக்கிட்டாலாமே அப்படின்றத சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லும்போது அவள் எப்படி அந்த மாதிரி பண்ணுவா, நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். அவள் நம்ம டேட்டில் இருக்கும்போது அவள் அப்படி பண்ணலாமா, நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணவே நான் கல்யாணம் பண்ணலைனாலுமே உங்கள் மேலே எனக்கு அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், அவள் பண்ணது தப்பு தான், அதுக்காக அவளை தூக்கிலாம் எரிய முடியாதுன்னு சொல்லிட்டு போனால் இவளுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர கோவமாயிருது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, யாருக்காக நான் வேணா விட்டு கொடுக்க மாட்டேன், நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்பட்டுருக்கா. ஸோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அந்த கிராம தலைவர் வந்து அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. என்னோட பேரனை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிம்மா, இதில் காசு இருக்குது நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அவங்க மதன் இல்லை என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேணாம் தலைவரேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு வேணும்னு சொன்னால் அவங்க முறைக்கிறாங்க. இது அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியது முறைதாமான்னு சொல்லிட்டு அவர் காசு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு. அப்போங்க உனக்கு இதுக்கப்புறம் ஏதாச்சும் தேவை இருந்தாலுமே நீ என்னை வந்து மீட் பண்ணுமான்னு சொன்னதுமே ஹீரோயினுமே நெக்ஸ்ட் டேவே அவரை போய் மீட் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட்டை நான் வந்துட்டு ஒரு லெட்டர் வந்துட்டு அனுப்பணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா இவன் வந்து அனுப்புனா அந்த சிஸ்டம் ஏதாச்சும் ஸ்டாப் பண்ணிடுமோன்றதுக்காக தான். அப்போங்க அவர் பார்த்துட்டு அதை உண்மையிலே என்ன அந்த பொண்ணு தானா, இவ்வளோ எப்படி ஒல்லியாக மாறினான்னு சொல்லிட்டு அவருக்கே ஷாக் ஆகி போயிடுது. ஸோ இப்போ இங்கே இவ்வளோ லட்சமே அனுப்பிடுறா. இந்த சிஸ்டம் எப்போ என்னை விட்டு போச்சோ அப்போ இருந்து ரொம்ப அழகாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஸ்லிம்மாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறிடுறா. எப்படியோ ஒரு வழியாக அவள் அவங்க ஹஸ்பண்டை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க பசங்க எல்லாருமே பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு இவளை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு எல்லாரும் ஆசையாக பார்த்துட்டு இருந்தா. அவங்க ஒரு லேடி இவ தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு அட்ரஸ் தெரியல, இதை எனக்கு நீ சொல்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நானும் இங்கே புதுசாக ஆண்டி அப்படின்றத
அப்படின்றத அவள் சொன்னதும் சும்மா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவளுக்கு புரிஞ்சுக்குது இந்த லேடி ஏதோ தப்பாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போனால் போலீஸ் இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிட்டு ஓட பார்த்தா எப்படியோ போலீஸில் பிடிச்சி கொடுத்துடா. அப்போங்க அந்த லேடி வந்துட்டு கிட்னாப் பண்ணுறவங்கம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வந்துட்டு பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே அவள் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. அப்போ எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், என் ஹஸ்பண்டை நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்தா அங்கே உங்கள் ஹஸ்பண்ட் அப்போ மிலிட்ரி ஆஃபீஸரான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ இன்னொரு போலீஸுமே வந்து பர்ஸ்லாம் விற்கக்கூடிய கும்பல்மா, அவள் மூலமாக ஏகப்பட்ட பேரை கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஏதாச்சும் அவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசினான். எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு என் ஹஸ்பண்டை நான் பேசினா போதுன்னு சொன்னதும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க ஃபோனை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுமே அவங்க போய் ஃபோன் பண்ணிட்டுருக்கா. ஸோ அப்போங்க இன்னொரு ஆஃபீஸர் வந்து சார் இப்படி உங்கள் ஒய்ஃப் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்களாம், பிக் பண்ண வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அவங்க டியூட்டியை முடிச்சுட்டு வேமா கிளம்புனதுமே சார் உங்கள் பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டோம், அப்புறம் ஏன் அவங்கள போய் பிக் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா அவள் எப்படி இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டி அறியாத ஊரில் போய் எப்படி தானே தவிக்க விட முடியும்னு கூட்டிகிட்டு அங்கே போயிட்டுருக்கான். அங்கே போனதுமே அவள் பண்ண வேலைகள் மட்டும்தான் அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கு, அவள் தான் அட்வான்டேஜ் எடுத்திருக்கா. ஸோ இப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு அவளை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு நான் நாளைக்கே அவளை காலையில் அனுப்பிவிட்றணும்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அங்கே போலீஸ்காரவங்க கங்க்ராச்சுலேஷன்ஸான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. உங்கள் பொண்டாட்டி எவ்வளோ பிரேவானவங்க, அவங்களால தான் வந்து அந்த இப்போ ஆளுங்களை கடத்துறவங்கள பிடிச்சிருக்கோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு என்னது அவளா தைரியமானவன் சொல்லிட்டு அவளை பற்றி அவள் யோசிச்சுட்டு இருக்கான். உண்மையிலே நீங்கள் ரொம்ப லக்கி, ரொம்ப பியூட்டிஃபுல்லான பொண்டாட்டி கிடச்சிருக்காங்கன்னு சொன்னதும் அவளோட பழைய உருவத்தை யோசிச்சு பார்த்துட்டு அவள் எந்த விதத்தில் அவங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சா உள்ளே போனதுமே பார்த்தா அங்கே தன்னோட பொண்டாட்டி எங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயின் ஆனால் உட்காந்துட்ருக்கா. சார் என்ன நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா, இந்த தானே இருக்காங்க உங்கள் பொண்டாட்டின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு ஏன்னா இது ஏன் பொண்டாட்டியா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் ஹனி அப்படின்றத செட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு ஜோன்ஸி உண்மையிலே இது நீயா, நீ எப்படி 4 மாதத்தில் இவ்வளோ வெயிட்டை லாஸ் பண்ண அப்படின்ற செட்டு கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர ஷாக்காகி போயிடுது. ஸோ பங்க அவள் நீங்கள் வந்துட்டு டவுட்டாக இருந்தால் என்னை டச் பண்ணி பாருங்கள் அப்படின்ற சார் ஆப்பாங்க என்ன சார்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சிரிக்கவுமே இல்லை நான் வந்துட்டு கல்யாணத்தப்போ ரொம்ப குண்டாக இருந்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா, ஸோ இப்போ உடம்பு ரொம்ப லாஸ் பண்ணதுமே அவருக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அப்படியே அவங்க சிரிச்சுட்டே போனதும் இவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துச்சேக்கா. அப்பாங்க நைட்டு என் கூட சேர்ந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் மார்னிங் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறேன் நீ கிளம்புன்னு சொன்னதும் அப்பாங்க நான் அப்படிலாம் அங்கே போக மாட்டேன்ப்பா, நான் உன் கூட தான் சேர்ந்து இருப்பேன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா, ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் உன்னை இங்கேருந்து தொல்லையெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, பேபி பிறந்ததுமே நான் அதுக்கப்புறம் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு பேசாமல் இங்கேருந்து போயிடுறேன், அது முடிக்க நான் இங்கே இருக்க விடுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு ஏன்னா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதுமே ஏன்னா உனக்கு என்ன தெரியாதா அப்படின்ற செட்டு கேட்குறா. இப்போ அவங்க வீட்டில் சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. ஆமாப்பா நான் இப்போ 4 மாதமாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு 4 மாதம்தான் ஆகுது, பட் ஆனால் ஒரு வயிறு வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு ப்ரெக்னென்சியை பற்றி எதுவும் தெரியாதுப்பா, பட் இருந்தாலும் 4 மாதத்தில் இப்படி இவ்வளோ பெரிய வயிறாக இருக்கும் அப்படின்ற சொன்னதும் நீ என்ன என் மேலே டவுட் படுறியா, அதான் என்னோடய ஃபஸ்ட் டைம்ன்றது உனக்கு என்ன தெரியலையா அப்படின்ற செட் அவள் கேட்டதும் அப்படி சொல்லலைன்னு சொல்லும்போது டாக்டருங்க வந்துட்டு ட்வின்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க, ஒருவேளை அதுக்கு மேலே கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, நீ ரொம்ப அமேசிங்ப்பா அப்படின்றத அவ சொல்றா. அப்புறம் அவங்க 2 பேர்த்தையுமே அனுப்பி வச்சதுமே திரும்ப அங்கே பிஸ்கட் அவள் சாப்பிட்டுட்டு வரவும் ஏய் நீ இப்போ தானே சாப்பிட்ட அதுக்குள்ளே திரும்ப சாப்பிட்றேன்னு சொன்னதும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்குலாம் நான் தனி வயிறு வச்சுருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே ஒரு ஷாப் வருது, அங்கே பார்த்துட்டு ப்ளீஸ்ப்பா எனக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் சொல்கிறத வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதும் அவனுக்கு இரிட்டேட்டாக இருக்குது, அடிப்பாவி எவ்வளோதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவளுக்காக போய் வாங்கிட்டு வர்றான். அவள் ரொம்ப தேங்க்யூ ஹனின்னு சொன்னதும் ஏய் இந்த பாரு எப்போ பார்த்தாலும் ஹனி அது இதுன்னு என்னை கூப்பிடாதுன்னு சொன்னதும் அப்போ என்ன உங்களை டார்லிங் இல்லை பேபி இந்த மாதிரிலாம் கூப்பிடவா அப்படின்றத சொன்னதும் ஐயோ கடவுளை நீ என்னத்தையாச்சும் கூப்பிட்டு தோல்லன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஸோ இங்கே நம்ம ஷோ பார்த்தா அவனுக்காக ஹாப்பி இல்லாமல் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அங்கே சில ஆஃபீஸர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க இப்படி சாரோட ஒய்ஃப் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டு அவளுக்கு பயங்கரமான கோவமாயிருது, அவையும் இங்கே வந்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோ, மார்னிங் எந்திரிச்சதுமே டிக்கெட் புக் பண்ணி உன்னை நான் அனுப்பி விட்றேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, கண்டிப்பாக நான் அங்கெல்லாம் போக மாட்டேன்னு சொன்னதும் நீ இப்போ கன்சீவாக இருக்க, உன்னை கண்டிப்பாக என்னால் வந்து கேர் பண்ணி பார்த்துக்க முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் நான் என்ன பார்த்துக்கிறேன் ஆனால் நாங்கள் போக மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ உடம்பு முடியலன்னா விழுந்தடிச்சு வேமா அங்கே ஓடி வர வேலையெல்லாம் வைக்காத அப்படின்றத சொல்லிட்டு
பாத்ரூமில் போய் தூங்குறேன் அப்படின்றத சொன்னதும், பேபி இங்கே சில சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குமாமே, எனக்காக அதை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே இப்போ அவள் கன்சீவாக இருக்கா, டைவர்ஸ் வாங்குற வரைக்குமே நம்ம அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வான் செட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. போகும்போதே அவளுக்கு அப்படியே நின்றுக்கிறா. என்னாச்சு அப்படின்றத சொன்னதும், நான் இப்போ கன்சீவாக இருக்கேன்றதை மறந்துட்டு இஷ்டத்துக்கு நீ இவ்வளோ ஸ்பீடாக போனேன்னா நான் எப்படி நடந்து வேகமாக வர முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. சரிப்பா வா ஸ்லோவாக போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே நம்ம ஷோ வந்ததுமே ஹீரோயின் பார்த்துட்டு, இவ தான் இந்த கதையோட ஹீரோயினா, பார்க்க உண்மையிலே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கா, நான் மட்டும் இவங்களுக்கு நடுவில் இப்போ வரலைன்னா கண்டிப்பாக இவளை தான் இவன் மேரேஜ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. அப்போ அந்த ஷூ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இது அவர் பொண்டாட்டியாக இருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா பொண்டாட்டி ரொம்ப அசிங்கமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு, டார்லிங் நான் உங்களை ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் பேசாமல் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறா. அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கேருந்து போனதும், வேமா அங்கே கையை பிடிச்சிட்டு, நான் வந்துட்டு ஆல்ரெடி கல்யாணம் ஆனவேன், நீ இப்படிலாம் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுப்பா அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அப்பங்க இந்த பொண்ணு யார் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டா, இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும், ஒய்ஃபான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக்காகி போயிடுது. பார்க்க இவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனால், அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்து வேறு யாரும் கிடையாது, இவங்க ஆஃபீஸரோட ஒய்ஃப் தான். அவங்க ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபுட் எல்லாமே ஏகப்பட்டதை ஆர்டர் பண்ணி பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே இருக்க ஆளுங்க, இவ கிராமத்துலேருந்து வந்திருக்காப்பா, அதனால தான் கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும், அதை கேட்டுட்டாங்க நம்ம ஃபூக்கு கோவம் ஆகிட்டு, என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாரி கேளுங்கன்னு சொன்னதும், சும்மா விளையாட்டுக்கு தான் சார் சொன்னோன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும், அங்கே நம்ம ஹீரோயின் கோவம் ஆகிட்டு, இப்படி விளையாட்டுலாம் போய் உங்கள் அம்மாட்ட காமிக்க வேண்டானடா, ஏன்ட்ட ஏன் காமிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன், பட் நைட் நேரத்தில் வந்து சன் கிளாஸ்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் கோவம் ஆகிட்டு அடிக்க வந்தான். நம்ம ஃபூ போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு ஒழுங்காக சாரி கேள்றான்னு சொன்னதும் அவங்க சாரி கேட்குறான். அதுக்கப்புறம் அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இந்த ஷூவை பார்த்தா, சிஸ்டர் அவள் வயிற்றை பார்த்தீங்களா, ட்வின்ஸ் எனக்கு என்னோடய சொந்தக்காரவங்களுமே பேத்தாங்க, ஆனால் இவ்வளோ பெரிய வயிறா இல்லை, இவளுக்கு வயிறை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, உங்களுக்கு புரியுதான்னு சொன்னதுமே அப்போ அவங்களுமே, அப்படின்னா இவன் வந்துட்டு பொய் சொல்லிட்டு இருக்காளா, அவரை ஏமாத்திட்டு இருக்காரா, நான் என் ஹஸ்பண்டை இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பிறகு அந்த ஆஃபீஸர் வந்து அங்கே நம்ம ஹீரோட்ட இந்த விஷயத்தை பற்றி அங்கே பேசினதுமே, சார் அது என்னோட புள்ள தான், எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது, அவள் என் பொண்டாட்டி, அவளை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என் கடமைன்னு சொல்லிடுறான். ஸோ அவங்களால எதுவும் பேச முடியலை. அது ஒரு குட்டி பொண்ணுட்டாங்க ஹாப்பியாகிட்ட அவள் தலையில் சீவி பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஜூரியாக அவங்க ஹஸ்பண்டுமே வந்துடுறாங்க. உன் ஹேர் ரொம்ப அழகாக இருக்குது, என் தலை சீவுனதுன்னு சொன்னதும், இந்த ஆன்ட்டி தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஹாப்பியாகிட்டு இருக்கு. என்னம்மா எத்தனை மாதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டால், 4 மாதம் ஆகுது, ட்வின்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இன்னும் அதிகமான புல் இருக்குன்னு தோணுதுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க, ஐ திங்க் இந்த டயத்தில் ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்கும்ப்பா, நீ ஒரு தடவை அவளை கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணுன்னு சொன்னதும் அவன் பயந்து போயிட்டு, சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. அவளுக்குமே ஃபைனலாக தனக்கு செக்அப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஜூரியை பார்த்தா, இவங்க பாவம் அதிகமாக வேலை பார்த்தே அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தா இன்னொரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ஆள் ஹாப்பியான லைஃப்பை வாழ்ந்தார். ஸோ என் வாழ்க்கையை நான் மாற்ற முடியுதுன்னா அவங்களோட வாழ்க்கையுமே என்னால் மாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட, ஐ திங்க் நீங்கள் ஒர்க் அதிகமாக பார்க்காம இருந்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு உடம்பு முடியாமல் கூட போக சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும், ஹீரோ கதை கேட்டுட்டு தன்னோட பொண்டாட்டி எப்படி மற்றவங்க மேலே அக்கறையாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறான். ஸோ அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்ட, என்னாலலாம் இதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இங்கே அலைஞ்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா, என் பிள்ளையோட சேர்ந்து நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் பார்த்தா அங்கே விறகு வச்சு தீய பற்ற வைக்கிறேன்ற பேரில் வீடு பூராமே புகை மட்டமாக ஆக்கி விட்றா. அப்போ அங்கே வேமா நம்ம ஹீரோங்க ஓடி வந்துட்டு, என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், பற்ற வைக்க ட்ரை பண்ணேன்ப்பா, பட் ஆனால் இப்படி ஆகி போயிடுச்சுப்பா, ஹீரோ நீ வீடை தான் தீய கொளுத்தி விட்ட என்னமோ நினச்சேன் நான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு இல்லைப்பா பற்றவே மாட்டேன்ருச்சுன்னு சொன்னதும், தள்ளிப்போ அப்படி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை பார்க்கவே அவனுக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவள் குளிச்சுட்டு வெளியே வந்தா. அங்கே அந்த தண்ணியாக இருக்கவுமே வலிக்கு கீழே விழுக போயிடுறா. ஹீரோ வந்து வேகமாக பிடிச்சி காப்பாற்றிடுறான். ஐயோ என்ன இவ இன்னர் வியர் போலையா, இவ என்ன செடியூஸ் பண்ண பார்க்குறாளான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு வயிறு பெயின் ஆனதுமே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனான். பேபி நான் உள்ள இன்னர் வியர் போடலப்பா, போட்டுக்கிறேன்னு சொன்னதும் அதை எடுத்து கொடுன்னு சொன்னால் அதே மாதிரி பண்ணிட்டேக்கான். அதுக்கப்புறம் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு ட்வின்ஸ் இல்லைப்பா 3 குழந்தைங்க பிறக்க போகுதுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பியாகிறான். அப்போ ஹீரோயின் டாக்டர்
டாக்டர் நீங்கள் திரும்ப ஒரு தடவை செக் பண்ணுங்க அப்படின்றத சொன்னா திரும்ப அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு 3 புள்ள இல்லைப்பா 4 புள்ள அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு பயங்கரமான ஷாக் ஆகிருது. ஒரே டயத்தில் தனக்கு 4 புள்ள பிறக்க போதான்னு சொல்லிட்டு சப்பங்க நம்ம ஹீரோயின் ஃபைனலாக எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க 4 புள்ளன்னு. இப்போ என் உயிர் பொழைச்சிக்குவேன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிச்சேக்கா. ஸோ அவங்க அல்ட்ராசவுண்ட் இல்லாமல் எடுத்து கொடுத்துட்டு புள்ள பிறக்கிற வரைக்கும் நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் வந்து பார்த்து நல்லபடியாக நடந்துக்கணும், குழந்தைக்கு ஆபத்தாயிருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஷை ஆகிட்டு சிரிக்கிறத பார்த்துட்டு அவளுக்குமே சிரிப்பு வந்துச்சேக்கு. 2 பேருமே சேர்ந்து அங்கேருந்து கிளம்பி போனால் அப்போ அங்கே ஷூ வந்துடா. அவன் வந்து உங்களோட பேபியை வந்து கன்சீவாக இல்லைன்னு தானே இப்போ டாக்டர் சொன்னாங்க அப்படின்ற சட்டி கேட்டா. ஹீரோயின் கோவம் ஆகிட்டு எதுக்காக அப்படி அடுத்தவங்க பொழப்பை கெடுத்துட்ருக்க, உனக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அது என்னோட புள்ள தான் அப்படின்ற சொன்னதும் நீங்கள் எப்படி அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு பேசலாம், உங்களுக்கு எனக்கும் மேரேஜாக இருந்துச்சு, நடுவில் வந்து இவ எல்லாத்தையும் கெடுத்துட்டா, ட்ரக்கை கொடுத்து தானே உங்கள் கூட சேர்ந்து ஒன்றா இருந்தா அப்படின்ற சட்டி கேட்டா. ஹீரோ ஏன் ஆமாம் அப்படி தான் இருந்தேன், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிற அப்படின்ற சொன்னால் நீ எல்லாம் உருப்பிடுவியான்னு சட்டி கேட்டா. ஓ நான் உருப்படாமல் இருக்கணும், நீ நல்லா இருக்கணுமா, நான் உருப்படாமல் போயிட்டா நான் வயிற்றுல புள்ளைய வச்சுட்ருக்கனே, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் ஹஸ்பண்ட் கவலைப்பட மாட்டாரா என்ன ஹபி அப்படின்ற சட்டி கேட்டா. அங்கே அவன் ஆமாம் ஆமாம் அப்படின்ற சொன்னதும் நீங்கள் எப்படி அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சட்டி கோவமாயிட்டு அவங்க பயங்கரமாக கோவப்படுறா. மூஞ்ச பார்க்குறதுக்காச்சும் உங்களுக்கு பிடிக்குதா, வெக்கமா இல்லையா அப்படின்ற சட்டி கேட்டான். ஏன் பிபி நீங்கள் எனக்கு முத்தம் கொடுக்கும்போது அப்படி தோணிச்சான்னு சட்டி கேட்டதும் என்ன பேசிட்டு இருக்க வாய மூடுன்னு சொல்கிறான். நீங்கள் ஆம்பளை மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து இவ திட்டினதுமே யாரை பார்த்து நீ ஆம்பளைன்னு கேட்குற, என் புருஷன் அப்படின்றத சொன்னதும் வாயை மூடிக்கிறான். தாயே வாயை மூடி தோலை என்னை அசிங்கப்படுத்தாதன்னு சொல்லிட்டு சாப்பாங்க. நீங்கள் எதுக்காக நீங்கள் வாயை மூடினீங்க, என்னை பேச விட்டுருக்க வேண்டானே, அவள் எப்படி உங்களை அசிங்கப்படுத்துவான்னு சொன்னதுமே நான் இப்போ வாயை மூடாம விட்டுருந்தா நீ என்ன பேசியிருப்ப அப்படின்றத சட்டி கேட்டா. என்ன சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்துட்டு எவ்வளோ அமேசிங் நான் சொல்லியிருப்பேன், ஒரே வந்து பிரசவத்தில் 4 புள்ள பெற வச்சிட்டீங்கன்னு சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு பேசினான். அதுக்கு தாண்டி வாயை மூணே என்னை அசிங்கப்படுத்திடாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஹாப்பி ஆகிட்டு அங்கே நெக்ஸ்ட் டே கிளம்பும்போது நைட்டு வரும்போது உனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சொல்லு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னதுமே இப்போ அங்கே நான் சிட்டியோட ஸ்டோர் எப்படி இருக்குன்னு பார்த்ததே இல்லைப்பா, ப்ளீஸ் உங்கள் கூட சேர்ந்து நான் வரவான்னு சொல்லிட்டு கேட்டா. சரி ஓகே வான்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே ஆசையாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அங்கே எனக்காக நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொன்னதும் அங்கே ஓகே சொல்லிட்டு போகும்போது இவ பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு போனால் அங்கே அந்த சூடான் இருக்காங்க. அந்த ஷூக்காக வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் வரலன்னா ஷூக்கு அவருக்கு தான் மேரேஜ் ஆகிருக்கும், இவ வயதை பார்த்தீங்களா 4 மாதம் மாதிரியா இருக்குது, இவ ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் அந்த ஊர்க்காரவங்களுமே நீ ரொம்ப மோசமானவன்னு சொல்லிட்டு பேசினா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, வயிற்றில் இருக்க புள்ள 4 பிள்ளைங்க அதான் வயிறு பெருசாக இருக்குன்னு சொன்னால் அதை கேட்டுட்டு கோவமாயிட்டு பொய்யாடி பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெஜிடபிள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சா. நம்ம ஹீரோ வேகமாக வந்து பிடிச்சி காப்பாற்றிடுறான். அவன் மேலே ஒரு எக்குமே போய் பாய்ச்சுது. அப்போ அந்த ஷூ அவள் ட்வின்ஸ் வந்து கன்சீவாக இருந்தாலுமே அது உங்களோட பேபி கிடையாது, அவங்கள ஏமாத்திட்டுருக்கா, அதுக்கு போய் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா. குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்காது 4 பிள்ளைங்க அப்புறம் எப்படி இருக்கும் வயிறுன்னு சொல்லி கேட்டுட்டு கோவப்படுறான். அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. நீங்கள் எப்படி அவளை புள்ளி பண்ணுவீங்க, உங்களை நான் வந்துட்டு ஜெயிலில் தூக்கி போடுவோணுமான்னு சொல்லி கேட்டா. பயந்து போயிட்டு வேகமாக அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இப்போ பிறகு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொன்னதுமே ஓ இடத்துல வேற யார் இருந்தாலுமே நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன், பட் என் பொண்டாட்டி நீயே உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறது என்னோட கடமை இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கரமான ஹாப்பியாக இருது. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே எனக்காக நீங்களே குக்கிங் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொன்னதும் அவன் ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகே சொல்கிறான். ஸோ அவளுக்காக நெக்ஸ்ட் டே எங்கள் வெஜிடபிள்லாம் போய் வாங்க போனதும் அப்போ அந்த சூடான் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போய் வாங்கிட்டு இருக்கீங்க, இது லேடிஸோட வேலை இல்லையான்னு சொன்னதும் என் பொண்டாட்டிக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஃபஸ்ட்டு நீங்கள் தேவையில்லாமல் என்னோட குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமான கோவப்படுறான். அவங்களால எதுவும் பேச முடியல. வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் பாடியை பார்த்துட்டு வாவ் எவ்வளோ தூரத்துக்கு அமேசிங்காக இருக்காருன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு டச் பண்ண போனால் வேமா இவன் ஷர்ட்டை வச்சு மறைச்சிட்டு வெக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. போய் வந்துட்டு நீ உட்காரு நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுது. அப்புறம் சாப்பாடு எல்லாமே கொடுத்தா வாவ் பேபி நீங்கள் வந்துட்டு உண்மையிலே ஒரு ஷெஃப்பை விட ரொம்ப சூப்பராக சமைக்கிறீங்கப்பான்னு சொல்லிட்டு அவள் பாராட்டினதுமே அவன் ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் கண்டிப்பாக நான் இப்படி பாராட்டி தானே ஆகணும், இல்லைன்னா நாளைக்கு யார் எனக்கு சாப்பாடு சமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவன் நீ ரெஸ்டடு நான் வந்து பாத்திரம்லாம் கழுவிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவளை அனுப்பி விட்டா. வெளியே போனால் அங்கே பக்கத்தில் இருக்க லேடிஸ் எல்லாருமே அவள் வந்துட்டு வீட்டில் ஒரு
ஒரு வேலை பார்க்க மாட்டாப்பா, புருஷனவே ஏமாற்றி வேலை வாங்குறான்னு சொன்னதும் அவங்க நம்ம ஹீரோ வந்ததுமே நான் உங்களை ஏமாற்றி வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்கப்பான்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு என் பொண்டாட்டி அப்படிலாம் பண்ணலை, ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எப்படி என் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு உங்களை நான் சொல்லியிருக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் கோவமாயிட்டு வேமா அங்கேருந்து போகிறாங்க. ஸோ நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தா அவர் வயிறு வந்துட்டு நல்லா பெருசாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் தனியாக அவளை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கால் பண்ணிவிட்டு அம்மா உங்களுக்கு 4 பேர பிள்ளைங்க பிறக்க போகுதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷமாகி போயிடுது. அப்போ அங்கே நான் வந்துட்டு உன் சிஸ்டரை அனுப்பிடுறேன்டா அவளுக்கு ஹெல்ப்புக்காக அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே சில பசங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தா அங்கே ஒரு குட்டி பாப்பாவுமே நானுமே விளையாட வர்றேன்னு சொன்னதும் அந்த ஷூ ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக சொன்னால் அங்கே அம்மா போக விட மாட்டாங்க. அப்போ அங்கே அந்த பொண்ணுக்கு மூச்செல்லாமே முட்டி ஒரு மாதிரி ஆனதுமே ஆஸ்துமா அட்டாக். அப்போ அங்கே ஹீரோயின் டாக்டர் வரங்களையுமே ஹெல்ப் பண்ணுறா. அப்போ அங்கே டாக்டர் வரவுமே அவள் இங்கிலீஷ்லலாம் பேசினதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவே ஷாக் ஆகிடுறான். அப்பாங்க நீ எப்பப்பா இங்கிலீஷ் எல்லாம் கற்றுக்கிட்ட அப்படின்ற செட்டி கேட்டா, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கிராமத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவள் எப்படியோ பேசி சமாளிச்சிடுறா. அப்பாங்க நைட் என் சிஸ்டர் உன்னை பார்த்துக்கிறதுக்காக வர்றாப்பான்னு சொன்னதும் உண்மையாவா சொல்லிட்டு இருக்கீங்க ஹனி, உங்கள் சிஸ்டருக்கு என்ன வந்துட்டு அவ்வளோ பிடிக்காதேன்னு சொன்னதும் இல்லை அம்மா வந்துட்டு எல்லா விஷயமே சொல்லி அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. வந்து அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அதுக்கு நான் போய் குளிச்சுட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்துட்டு என்னோட அண்டர்வியர் வெளியே இருக்குது ப்ளீஸ் நீங்கள் எடுத்து கொடுங்கன்னு சொன்னதுமே பார்த்தா அதில் நல்லா ஸ்மெல் எல்லாமே ரொம்ப சூப்பராக சோப்போட வடை வருது. என்ன வடைடான்னு சொல்லிட்டவே பார்த்தா ஹீரோயின் வெளியே வந்துட்டு இதெல்லாம் நடக்கிறது ஹனி சகஜம்தான், கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் அமைதியாக கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசுனதும் அவனுக்கு அசிங்கமாக போயிடுது. நைட்டு ஃபுல்லாக இவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் அவனுக்கு வந்தா அங்கே பாத்ரூம் போய் வச்சுடுறான். ஐயோ என்ன அசிங்கமாச்சு, தெரிஞ்சிச்சுன்னா என் மானம் கப்பறி போயிருமேன்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திரிச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கவும் இப்போ அங்கே என்னத்தை இவ்வளோ நேரமாக வாஷ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் வேகமாக அந்த எல்லாத்தையும் துணியெல்லாம் தூக்கிக்கிட்டு வெளியே ஓடிட்டேக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோயினுமே அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்தா. அந்த ஷூ அங்கே வர்றா. உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, இப்படி அவரை ஏமாற்றி வயிற்றுல புள்ளைய வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்க, மரியாதையை டைவர்ஸ் கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு பேசுகிறான். நம்ம ஹீரோயின் நான் இதுக்காக டைவர்ஸ் கொடுத்துட்டு போகணும், அவர் என்னோட ஹஸ்பண்ட், டெய்லி நைட்டு நாங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சி தானே தூங்கிக்கிட்டு இருக்கோன்னு சொன்னால் அவளுக்கு பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். என்னப்பா நைட்டு ஃபுல்லாக உன் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி தான் படுத்திருப்பியாமேன்னு சொல்லி கேட்டால் அவன் வந்துட்டு அப்படிலாம் இல்லைன்னு சொன்னதும் அங்கே இருக்க லேடிஸ் எல்லாமே போய் சொல்லிட்டு இருக்காப்பான்னு சொல்லி இன்சல்ட் பண்ணா. ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே வந்து போகும்போது என்ன ஆச்சு, நான் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டேன்னு கோவப்படுறான்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு வந்து நல்லா தெரியும் இவனுக்கு அந்த ஷூவை தான் பிடிச்சிருக்குன்னு, அதுக்காக நான் வந்து போய் சொல்லிட்டேன்னா இப்போ என்ன நட்டமாக போச்சு, இவன் எல்லாரும் முன்னாடியும் ஆமான்னு சொல்லியிருக்க வேண்டானே, என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏன் பண்ணா, நான் வந்துட்டு பிள்ளைய பெற்று கொடுத்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போயிடணும், அயன்பாட்டு அவ கூட சேர்ந்து கூத்தடிக்கிட்டோன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே பேபி வா சாப்பிடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா உன் சாப்பாடு வேணா மண்ணு வேணான்னு சொல்லிட்டு பேசினதும் ஐயோ சோறு வேணும்னு சொல்லாலே உண்மையிலே பயங்கர கோவமாக இருக்காளான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டேக்கான். நீ ஏன் இப்படி கோவப்படுறேன்னு சொன்னதும் நான் செத்து போட்டுன்னு தானே நீ ஆசைப்படுற, சாப்பிடாமே செத்து போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ ஷூவோட சேர்ந்து மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாயிரு அப்படின்றத சொன்னதும் அது கேட்டுட்டு நீ என்ன பேசிட்டு இருக்கா, அவளுக்கு நான் எனக்கு நடுவில் அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ இவனுமே கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். என்னாச்சு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இவ்வளோ கோவப்படுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரியலை. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க சிஸ்டரை கூட்டிகிட்டு போயிடுறான். அவளே ஆல்ரெடி கோவத்தில் இருக்காப்பா, நீ வாட்டு ஏதாச்சும் பேசி சண்டை இழுத்துறாதீங்க, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியாக அவளை ஹேண்டில் பண்ணுன்னு சொன்னதுமே சரி ஓகே பிரதர் அப்படின்றத அவள் சொல்கிறா. வீட்டுக்கு வந்தால் அங்கே நம்ம ஹீரோயின் இவ்வளோ ஒல்லியாக அழகாக இருக்கிறத பார்த்துட்டு எப்படி ஜோன்சின் இவ்வளோ தூரத்துக்கு பியூட்டிஃபுல்லாக ஒல்லியாக மாறினு சொல்லிட்டு அவளுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. எல்லாருமே சேர்ந்து அங்கே வெளியே கிளம்பி போனால் அப்போ அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசினதுமே அவள் பயங்கரமாக மோசமாக திட்டி விடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்போ அங்கே அவங்க சிஸ்டருமே இவள் பயங்கரமாக பேசுகிறாப்பா, இவட்ட இருந்து நான் பேசாமல் விலகி இருக்கணும், அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. திரும்ப அவங்க சாப்பிட்டா அவளுக்கு ஒரே வந்து அந்த ப்ரெக்னென்சி டயத்தில் வந்து வர வாமிட்டங்கள் ஸ்டார்ட் ஆகிடுது. அவளால் எதுவுமே சாப்பிட முடிய மாட்டுது. அப்போ அங்கே அவன் எங்கள் கடைக்கு போய் அவளுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணா. அங்கே இருக்கிறாங்க என்னப்பா உன் பொண்டாட்டிக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்டதுமே இல்லை சிஸ்டர் அப்படின்றத சொன்னதும் அப்புறம் ஏன் தனித்தனியாக தூங்குறீங்க ஒரு ஃபுல்லாக அதே பேச்சுன்னு சொன்னதும் ஐயோ இதுக்காக தான் அவள் கோவமாக இருக்காளா அப்படின்ற சரி அவள் யோசிச்சுட்டு அவள் வயிறு ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு இல்லையா, அவளுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிடிச்ச சாப்பாடை வாங்கி கொடுத்தா திரும்ப வாமிட்டாக வருது, உன்னால தாண்டா என்னால் சாப்பிடவே முடியலை, இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சங்க திட்டான். நான் என்ன பண்ணேன், நீ தானே என்கிட்ட அன்னைக்கு வந்த அப்படிக்கான்.
இப்போங்க திரும்ப அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ட்ட போய் கேட்குறாங்க, இப்படி கன்சீவாக இருக்க டயத்தில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, அவளுக்கு வாமிட்டாக அதிகமாக வருதுன்னு சொன்னதும், ப்ளம்ஸ் நல்லா இருக்கும்ப்பா, நீ அவளுக்கு அந்த பழம் வாங்கி கொடுன்னு சொன்னதுமே உடனே இவன் வாங்குறதுக்காக போகிறான். அப்போ அங்கே கடையில் போய் கேட்டால் ப்ளம்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அந்த ஷூ எதுக்காகப்பா ப்ளம்ஸ்ன்னு சொன்னதுமே இப்படி அவளுக்கு வாமிட்டாக வருதுன்னு சொன்னதும், ஆல்ரெடி இவள் குழந்தை எதுவுமே பிறக்கக்கூடாதுன்னு தான் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அங்கே ஒரு மிட்டாய் மாதிரி ஏதோ ஸ்லைஸ் இருக்கா, அதை எடுத்து கொடுத்துட்டு இதை கொடுப்பா கண்டிப்பாக எல்லாமே சரியாயிரும் அப்படின்றத சொன்னதும் அவனுமே நம்பிட்டு போய் ஹீரோயினுக்கு கொடுக்குறான். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் ப்ளட்டிங் ஸ்டார்ட் ஆகிருது. பயந்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அங்கே டாக்டர் செக் பண்ணிட்டு இப்போதைக்கு அம்மாவும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க, பட் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்டா வீட்டு சாப்பாடு தான் அவன் சொல்கிறா. பட் அவனுக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது அந்த ஸ்லைஸை பற்றி சொன்னதுமே, கன்சீவாக இருக்கவங்களுக்கு போய் யாராச்சும் அதை கொடுப்பாங்களா, அதை சாப்பிட்டா அபாஷன் ஆயிரும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனால் அவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. தன்னோட பிள்ளைய எப்படி அபாஷன் பண்ண வைக்கிறதுக்கு அவள் எப்படி வந்து முயற்சி பண்ணுவான்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத இதெல்லாத்தையும் நானே ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன்னு அவன் சொல்கிறான். அவன் ஷர்ட் எல்லாமே ரொம்ப வேர்க்குதுன்னு சொல்லிட்டு கலட்டினா இவர் ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிட்டு பாடி பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, உங்களோட ஆம்ஸ் எல்லாம் ஒரு தடவை என்னை டச் பண்ணி பார்க்க விடுவீங்களாப்பா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டா. அப்போ அங்கே அதெல்லாம் தேவை கிடையாதுன்னு அவன் சொன்னதும், அப்போங்க நான் வேற யாரையாச்சும் போய் டச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே, நீ அப்போ என்னை சீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு, நீ வந்துட்டு இப்போ டச் பண்ண விட மாட்டேன், நான் வந்துட்டு உன்னை சீட்லாம் பண்ண மாட்டேன், நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அந்த பர்சனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல அப்படின்றத சைட் அவள் பேசினதும், என்னது டைவர்ஸ் கொடுப்பியா அப்படின்ற சைட்டு கேட்டா. ஆமாம் டைவர்ஸ் தான் பண்ணி ஆகணும், நீ உன்னையும் என்னை டச் பண்ண விட மாட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற சைட்டு கேட்டதும் அவனுக்கு பயங்கர ஷாக்காகி போயிடுது. நீ அப்படி மட்டும் வந்து பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் ஜெயிலில் தூக்கி உன்னை போட்டுருவேன் பார்த்துக்கோ, நீ வந்துட்டு கண்டிப்பாக என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும். இப்போ வந்துட்டு அப்பா அம்மா 2 பேரும் வேணாம்மா, உனக்கு என்ன புரியலையான்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அதை கேட்டுட்டு இவன் கோவமாகி போயிட்டு பெரியவே மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இவன் என்னை டச்சும் பாடியை பண்ண விட மாட்டான், என் பக்கத்துலேயே வரமாட்டான், ஆனால் வந்துட்டு நான் வேற ஒருத்தனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணக்கூடியாதான், வாழ்க்கை ஃபுல்லாக நான் என்ன வந்துட்டு ஒரு சன்னியாசி மாதிரியே வாழ முடியும், பெரியவனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கேன். கிளம்பி போனால் அங்கே அதை ஷூ பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, நான் வேணுக்குனே தான்ப்பா அவளுக்கு அதை கொடுக்க சொன்னேன், அப்படின்னா தான் நான் அவளுக்கு அபாஷன் ஆகும், புள்ள சேர்த்து போச்சுன்னா அவர் என்னை மேரேஜ் பண்ணிக்க வரலன்னு சொல்லிட்டு பேசுகிறான். நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, ஷூ நீ எப்படி இவ்வளோ கேவலமான வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமான கோவப்படுறான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவளோட பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க, நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன அது புரியாதான்னு சொல்லிட்டு அதை கேட்டா. அது கேட்டுட்டா அவன், நான் வந்துட்டு உன் கூட பிளைண்ட் டேட்டுக்கு வந்ததுக்கு காரணமே உங்கள் அப்பா தான், உன் மேலே லவ்லாம் கிடையாது, நீ ஏன் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணாத, கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹீரோயினுக்கு அவன் சாப்பாடு எல்லாமே கொடுத்து நல்லாவே ஊட்டி விட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அப்போ அங்கே அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ வேணுக்குனே ஷோட் எல்லாமே கழட்டிட்டு ரொம்ப வேர்க்குது இல்லை, நான் போய் குளிச்சுட்டு வரவா அப்படின்ற செட்டு போகிறான். இப்போ அங்கே என் பாடியை டச் பண்ணி பார்க்கணுன்னுலாம் நீ ஆசைப்பட்ட, வேணா பார்த்துக்கோப்பான்னு சொன்னதுமே ஹீரோயினே ஹாப்பியாகிட்டு சிரிச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். அப்போ அங்கே அப்படின்னா நான் வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, டைவர்ஸ் பண்ணுவியா என்ன போய் அப்படின்ற சொல்லி கேட்டா. ஆமாம் பக்கத்துலேயே வர விட மாட்டேன், அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், உன்னை டச் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற சொன்னதும், சரி இனிமேல் என்னை டச் பண்ணிக்கலாம், பக்கத்தில் வந்துட்டு பேசலாம், ஆனால் வந்துட்டு அடுத்த லெவலுக்குலாம் எதுவும் போகாது, நீ கன்சீவாக இருக்கா, அது மூலமாக பேபிக்கு ஆபத்தாயிரும் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் சிரிச்சுட்டு, அப்படின்னா ஓகே எனக்குமே சில கண்டிஷன் இருக்குது, நீ என்னை மட்டும்தான் லவ் பண்ணணும், என்னோட சைடில் தான் உன்னோட பார்வை எப்போ இருக்கணும், என்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் நீ பார்க்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும், நான் உண்மையிலே அவள் கூட ஒரு ஆள் கூட தான்ப்பா பிளைண்ட் டேட் போனேன், வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு அவளுக்கு நடுவில் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. சரி ஓகே நம்ம வந்துட்டு நம்மளோட நியூ லைஃப்பை ஹாப்பியாக இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் எங்கள் ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.